திரும்ப ஹாய் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம டீசல் போர்டில் வந்து வைப்ரேஷனை வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லலாமா எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. வைப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து வண்டி வந்து ஒரு 40-45க்குள்ளே ஓட்ட சொல்லியிருக்கேன். அதாவது எந்தெந்த ஸ்பீடில் மிரர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 40-45 போயிட்டுருக்கு. மிரர் வந்து அவ்வளோ வைப்ரேஷன் இல்லை. பின்னாடி மிரரில் வந்து பின்னாடி வர வண்டி எல்லாமே நல்லா தெரியுது. அதாவது மிரருக்கு அந்த ரொம்ப வைப்ரேஷன்லாம் இல்லை. போக போக வந்து ஸ்பீடு வந்து ஒரு 60க்கு மேலே வந்து ஸ்பீடு 60க்கு மேலே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பீடு வந்து ஒரு 45-50 கிட்ட போயிட்டுருக்கு. இப்போ 50 to 55 வரைக்குமே வந்து வைப்ரேஷன் என் வண்டியில் இருக்காது. அந்தமாரி வந்து எல்லா வண்டிக்குமே ஒரு 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 கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்பீடுக்கு போச்சுனாலே ரீச் ஆச்சுனாலே டீசல் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ஸ் ஹேண்டில் வைப்ரேஷன் எந்த வைப்ரேஷனுமே ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அந்த ஸ்பீடை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் புல்லட் வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது. இப்போ 55க்கு மேலே வந்து வண்டி வந்து ஸ்பீடு வந்து எடுக்கிறோம். 55க்கு மேலே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இப்போ கேமரா ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதுக்கே வந்து மிரர் வந்து எப்படி ஆடுது பாருங்கள். இதுவே வந்து நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா பின்னாடி வர வண்டி எதுவுமே தெரியாது. பின்னாடி வர்றது ராலியா இல்லை வேணாம் எது என்ன வண்டி வருதுன்னே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும். இது கேமராவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு மிரரில் இருக்கிற தெரியுது. இல்லைன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் ஆகும். நான் எப்பயுமே வண்டி வந்து ஒரு 50-55க்குள்ளேயே தான் அப்படி ஸ்லோவாக ஜாலியாக ட்ராவல் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.